வல்லக்கோட்டை முருகன் கோவிலில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு திரளான பக்தர்கள் வழிபாடு. காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூர் அடுத்த வல்லக்கோட்டையில் புகழ்பெற்ற அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் உள்ளது. இது அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடப்பெற்ற தலமாகும். பழமையான இத்திருக்கோவிலில் கிருத்திகை சஷ்டி நாளிலும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளிலும் வந்து வழிபடுவோருக்கு புதிய வீடு, திருமணம், பதவி உயர்வு கிடைப்பதாக ஐதீகம். புராண காலத்தில் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகள் கிளம்பி சரவண பொய்கை எனும் தடாகத்தில் உள்ள தாமரை மலர்களில் விழுந்து 6 குழந்தைகளாக அவதரித்தன. இந்த குழந்தைகளை பார்வதி தேவி ஒன்றாக்கினார். இவ்வாறு முருகப்பெருமான் அவதாரம் நிகழ்ந்ததாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. சரவண பொய்கையில் தோன்றிய 6 குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் 6 பேர் வளர்த்தனர். ஆறுமுக பெருமானை வளர்த்த இந்த பெண்களுக்கு நட்சத்திர கூட்டங்களாய் விளங்கும் வரத்தினை சிவபெருமான் அருளினார். அதனால் மாதந்தோறும் கிருத்திகை நட்சத்திரத்தில் முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பாகும். அன்றைய தினம் வழிபடும் பக்தர்களுக்கு விரும்பிய வரங்களை முருகப்பெருமான் அருளுவதாக பக்தர்களின் நம்பிக்கை. கிருத்திகை நாளில் வல்லக்கோட்டை முருகன் தோன்றியதால் அன்றைய தினம் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் அருளுவது சிறப்பாகும். இத்திருக்கோவிலுக்கு 6 வாரங்கள் வந்து வழிபட்டு உயர்ந்த நிலை அடைந்தோர் பலர் ஆவர். புராண காலத்தில் பகீரத மன்னன், இந்திரன், துர்வாச முனிவர், குரு பகவான் ஆகியோர் வந்து வழிபட்ட சிறப்பு வாய்ந்த தலமாக இது உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் ஆடி கிருத்திகை உற்சவம் விமரிசையாக நடைபெறும். அந்த வகையில் வியாழனன்று ஆடி கிருத்திகையினை முன்னிட்டு சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், வேலூர் முதலிய ஊர்களிலிருந்து காவடி எடுத்து வந்து பக்தர்கள் வழிபட்டனர். இந்த ஆண்டு ஆடிப்பரணியும் ஆடி கிருத்திகையும் குருவாரத்தில் வந்தமையால் பக்தர்கள் கூட்டம் பெருமளவில் இருந்தது. ஆடி பரணியினை முன்னிட்டு புதனன்று இரவு மூலவர் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பரணி அபிஷேக அடியார்கள் 51 குடம் பால் எடுத்து வந்து விமர்சையாக பாலாபிஷேகம் நடைபெற்றது. வியாழனன்று அதிகாலை 3 மணிக்கு திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு பூஜைக்கு பிறகு மூலவர் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு 11 விதமான பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது. சந்தனக்காப்பு அலங்காரத்தில் அவர் அருள் பாலித்தார். உற்சவர் முருகப்பெருமானுக்கு அதிகாலை 4 மணிக்கு அபிஷேகம் நடைபெற்றது. சுவாமி மலையில் சிவபெருமானுக்கு உபதேசித்த பிரணவ உபதேச அலங்காரத்தில் உற்சவர் முருகப்பெருமான் காட்சியளித்தார். ஆடி கிருத்திகையினை முன்னிட்டு சுமார் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் காவடி எடுத்து வந்தும் அலகு குத்தி வந்தும் பிரார்த்தனைகளை முடித்தனர். பக்தர்கள் எளிதாக சுவாமி தரிசனம் செய்திட ஏதுவாக திருக்கோவில் நிர்வாகத்தினரால் நிழற்பந்தலுடன் கியூ வரிசை அமைக்கப்பட்டிருந்தது. மேலும் பக்தர்களின் வசதிக்காக திருக்கோவில் வளாகத்தில் இலவச மருத்துவ முகாமும் அமைக்கப்பட்டிருந்தது. திருக்கோவில் நிர்வாகத்தின் மூலம் அன்னதானம், நீர்மோர் ஆகியவைகளும் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டன. திருப்பெரும்புதூர் காவல் துணை கண்காணிப்பாளர் கீர்த்திவாசன் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். பல ஊர்களைச் சேர்ந்த கிராம நிர்வாக அலுவலர்களும் சிறப்பு பணிக்கு வந்திருந்தனர். ஆடி கிருத்திகை உற்சவ ஏற்பாடுகளை மண்டல இணை ஆணையர் திரு சி. குமரதுரை அவர்களின் அறிவுரைப்படி திருக்கோவில் நிர்வாக அதிகாரி செந்தில்குமார் மற்றும் பணியாளர்கள் செய்திருந்தனர்.